செட்டிங்ஸ் கிரியேட் கற்றுக்கிட்டாச்சு, மாடலிங் பண்ணுறது கற்றுக்கிட்டாச்சு, மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது கற்றுக்கிட்டாச்சு. இப்போ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது, லென்ஸ் எஃபெக்ட்ஸ், க்ளோ, லென்ஸ் எஃபெக்ட்ஸ், ஃப்ளேர், இது எல்லாமே அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டியூட்டோரியல், ஒரு ஸ்பேஸ் சீன் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம முதல்ல இருந்தே இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்கும்போது, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஸ்பேஸ் சீன்ஸை பார்த்து பிரமிச்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சீன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீனுக்கு தேவையான ஸ்டார் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸ்டார் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ரெண்டரிங் வீடியோ போஸ்ட்டில் போய் அந்த இடத்துல இமேஜ் ஃபில்டர் ஈவெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டார் ஃபீல்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை விட எஃபெக்டிவாக ஒரு ஸ்டார் ஃபீல்ட் கிரியேட் பண்ணால் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். என்ன பண்ணலான்னா மெட்டீரியல் எடிட்டருக்கு போகிறோம். மெட்டீரியல் எடிட்டருக்கு போயிட்டு டிஃப்யூஸ் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நாய்ஸ், இந்த நாய்ஸ் லெவலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து, ஸோ நாய்ஸினுடைய சைஸ் 0.25 கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு லோ வேல்யூ 0.67. ஸோ லோ வேல்யூ கிரியேட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு ரெண்டரிங் என்விரான்மெண்ட்டில் போய் ரெண்டரிங் என்விரான்மெண்ட் நல்லா கொடுத்து மெட்டீரியல் எடிட்டர் நாய்ஸ் கொடுக்குறோம். இன்ஸ்டன்ஸ் ஓகே. இப்போ அதை ரெண்டர் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ஸ் தெரியும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். நல்லா பார்த்தாலே வந்து ஸோ ஸ்டார் ஃபீல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து எம்டி பிளாக் பேக்ரவுண்டில் இருக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்டுக்கு பதில் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது ஒரு கலரைஸ்டு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். மறுபடி நாய்ஸ் கொடுக்குறோம். நாய்ஸ் கொடுத்துட்டு இந்த கலருக்கு பதில் ஏதாவது ஒரு டார்க் ப்ளூவோ டார்க் ப்ரௌனோ ஏதாவது ஒன்று கலர் கொடுக்கலாம். ஸோ நல்ல ப்ரௌனாகவே கொடுக்கலாம். அப்புறம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு 70 கொடுத்துட்டு ஸோ இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் பேக்ரவுண்டில் இந்த ப்ரௌனுக்கு பதில் நம்ம கலருக்கு பதில் இந்த ப்ரௌன் கலருக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இங்கே நம்ம ப்ரௌன் கலர் கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரௌன் கலருக்கு பதில் ஏதாவது ஒரு கிரேடியன்ட் கலர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கிரேடியன்ட் கலருக்கு இந்த இடத்துல அதை மறுபடியும் கிளிக் பண்ணி, அதாவது இந்த கலர் தான் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்து கிளிக் பண்ணி கிரேடியன்ட், ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன்ட்டினுடைய ஒவ்வொரு கலர் நல்லா டார்க் கலராக கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ ரெண்டர் பண்ணி பார்த்தோம்னா, சாரி, இது வந்து நல்ல என்விரான்மெண்ட் இதுவாக போட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகாக கிரேடியன்ட் கலராக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி கிடைச்சிருக்கு. இது வேணும்னா நம்ம ஸ்பெரிக்கல் என்விரான்மெண்ட் எந்த என்விரான்மெண்ட்டாக வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு எம்டி பிளாக் ஸ்பேஸாக இல்லாமல் உங்களுக்கு இதுவாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நம்ம பிளானட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிளானட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை நல்லா ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் எய்தர் நம்ம வந்து பிளானட் மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். அதாவது பிளானட் அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணோம்னா இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு இதனுடைய சைஸஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த சைஸஸ் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஓஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் இது எல்லாத்தையுமே, இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கான்டினென்ட் சைஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிளானட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம். அப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் என்னுடைய ஆப்ஜெக்ட் ஐடி 1 கொடுத்துட்டு ரெண்டரிங் வீடியோ போஸ்ட்
வீடியோ போஸ்ட்டில் பெர்ஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக வந்து ஆட் சீன் ஈவெண்ட் கொடுத்துட்டு அடுத்தது இமேஜ் ஃபில்டர் ஈவெண்ட் லென்ஸ் எஃபெக்ட்ஸ் க்ளோ கொடுத்துட்றோம். செட்டப் ப்ரீவியூ விபிக்யூ கொடுத்துட்றோம். ப்ரிஃபரன்சஸில் சைஸ் வந்து 0.5 கொடுத்துட்றோம். கிரேடியன்ட். ஸோ ஒரு நல்ல க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஏதோ சிலிண்டர் ஸ்பியர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். பின்னாடி சின்னதாக அது வந்து இன்விசிபிள் ஆக்கணும். இன்விசிபிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் விசிபிலிட்டியில் 0.1 ஏன்னா ரெண்டர் ஆகும்போது அது தெரியக்கூடாது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது நமக்கு இந்த இடத்துல இருந்தால் போதுமானது. கிரியேட் பண்ணிவிட்டு ரெண்டரிங் வீடியோ போஸ்ட் போயிட்டு லென்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃப்ளேர் ஓகே கொடுத்துட்றோம். சாரி, நம்ம அதை செலக்ட் பண்ணி கொடுத்துடக்கூடாது. இந்த ஈவெண்ட்டை டெலீட் பண்ணிடுவோம். லென்ஸ் எஃபெக்ட்ஸ் க்ளோ அப்படியே இருக்கட்டும். எதையுமே செலக்ட் பண்ணாமல் டைரெக்டாக லென்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃப்ளேர். ஸோ லென்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃப்ளேர் கொடுத்துட்டு செட்டப் ப்ரீவியூ விபிக்யூ நோட் சோர்ஸஸ் செலக்ட் பண்ணி ஸ்பியர் 2 ஸ்பியர் 1 வந்து நம்மளுடைய பிளானட். அதை அப்பப்போ நேமிங் பண்ணிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்டேட் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதனுடைய சைஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா சைஸை வந்து பெருசுப்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். நமக்கு ஜஸ்ட் ஒரு 60 இருந்தால் போதுமானது. ரொம்ப பெருசாக இல்லாமல் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ அடுத்து வெறும் ஒரு பிளானட் மட்டும் இல்லை, இன்னும் சின்ன சின்ன பிளானட்ஸ் வேணும்னா எரிகள் அந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பிளானட் போடுறேன். இந்த இடத்துல இன்னொரு பிளானட் போடுறேன். ஸோ இந்த பிளானட் இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இன்னொரு பிளானட் இந்த இடத்துல போடுறேன். இதுதான் எரிகள். இது வந்து நம்ம பிளானட் 1ன்னு கொடுப்போம். நேமிங் அப்பப்போ பண்ணிக்கிறது நமக்கு கடைசியில் வந்து கன்ஃபியூஷன் வந்து தவிர்க்கும். இது வந்து பிளானட் 2. அதுக்கு அடுத்தது இது வந்து பிளானட் 3. அதுக்கப்புறம் இது வந்து எரிகள், அதனால மீட்டியார் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ எரிகளில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் ஐடி நம்பர் 2 கொடுத்துக்கிறோம். எப்படி அந்த எரிகளில் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடியும் ரெண்டரிங் போய் வீடியோ போஸ்ட்டில் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் ஆட் இமேஜ் இன்புட் ஈவெண்ட், இதில் வந்து இமேஜ் ஃபில்டர் ஈவெண்ட், இதில் வந்து லென்ஸ் எஃபெக்ட்ஸ் க்ளோவை வந்து இதை வந்து ரெண்டாவது லென்ஸ் எஃபெக்ட்ஸ் க்ளோ. இதை கிளிக் பண்ணி செட்டப் ஆப்ஜெக்ட் ஐடி 2 கொடுத்துட்டு ப்ரீவியூ விபிக்யூ. ஸோ அந்த இடத்துல க்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் ஒரு 3 வேல்யூ 3 கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்தது கிரேடியன்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூசர் கொடுத்துட்டு எரிகள் வந்து எல்லோ கலரில் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே இன்ஃபர்னோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபியரி இதை கொடுத்துட்டு ரெட்டு கிரீன் ப்ளூ கேசியஸ்னு கொடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்னு கொடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை கொடுத்துட்டு ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் இது பண்ணி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு எரியிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அந்த இன்ஃபர்னோ அப்படின்றதுல பண்ணோம்னா. அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு மெட்டீரியல் தரணும் இல்லையா. மெட்டீரியல் எடிட்டருக்கு போகிறோம். மெட்டீரியல் எடிட்டரில் இதை கிளிக் பண்ணி டிஃப்யூஸ் மேப் கிளிக் பண்ணி பிட் மேப். 3ds மேக்ஸில் நமக்கு ஏற்கனவே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பிளானட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் எதையாவது ஒன்றத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்பேஸில் ஜூபிட்டர். ஸோ ஜூபிட்டருக்கான மேப் இதை வந்து இந்த பிளானட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஒன்று. அடுத்தது இந்த பிளானட், இந்த பிளானட்டுக்கு புது மெட்டீரியல் மேப் எடுத்து அதில் மறுபடியும் பிட் மேப். இப்போ இந்த பிட் மேப்பில் வந்து என்ன வேணும்,
மார்ஸுக்கான பிளானட்டை அப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ ரெண்டர் பண்ணிங்கன்னா வீடியோ போஸ்ட்டில் போய் ரெண்டர் பண்ணுவோம். ரெண்டரிங் வீடியோ போஸ்ட்டில் ஃபைனல் ஆப்ஷன் செட்டப் போட்டு பார்த்தோம்னா ஸோ அந்த பிளானட்டுக்கான கலர்ஸ் அந்த மெட்டீரியல் மேப்ஸும் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். இதுக்கு வேணும்னாலும் நம்ம எர்த் மேப்புக்கான பிட் மேப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கேமரா டார்கெட் கேமராவை கிரியேட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறேன், டார்கெட் கேமராவை இப்படி கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ போர்ட்டில் சியை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ கேமரா வியூ போட்டால் அது மாறிடும். ஸோ நான் கேமராவை அனிமேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த எர்த்து இதுதான் என்னுடைய டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை நல்லா சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய இந்த கேமரா வந்து இந்த ஒரு ஆர்க் மாதிரி மூவ் ஆகணும். ஸோ அந்த ஆர்க்குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்று டைரெக்டாக அப்படியே கேமரா வந்து அனிமேட்னு கொடுத்து ஆட்டோ கீ கொடுத்துட்டு நல்லா அழகாக இப்படி மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த அனிமேஷன் எனக்கு 10 செகண்ட்ஸ் ப்ளே ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், பால் வீடியோ போட்டுட்டு இந்த இடத்துல 250 ஃப்ரேம்ஸ். ஸோ 250 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். ஸோ 0 to 250 இங்கே வந்துச்சு. ஆட்டோ கீ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இங்கேயும் கேமரா இங்கேயும், அடுத்தது 100th ஃப்ரேமில் கேமரா என்னுடைய பழைய ஆங்கிள்லையும் இருக்கணும். பழைய ஆங்கிள்னு சொல்லும்போது இதுதான் நம்மளுடைய பழைய ஆங்கிள். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது இந்த எரிகள் வந்து சும்மா இருக்காது. அதனால் இந்த எரிகளினுடைய மூவ்மெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல டக்குன்னு வர மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல நம்ம ப்ளே போட்டு பார்த்தோம்னா தெரியும். அது எரிஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எதுவும் பண்ணியாச்சு, கேமரா மூவ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா வீடியோ போஸ்டில் போய் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் சீன், நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ் வியூ போட்டை எடுத்துட்டோம். அதுக்கு பதில் கேமரா 1 வியூ போட்டுட்டு நல்லா டைம் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 100 ஃப்ரேம்ஸ் தான் போட்டோம். அது சீக்வன்ஸ் மாறும்போது அதனுடைய என் டைம்லாம் மாறி இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ 250 கொடுத்துட்டு இது ஒரு 250, எல்லாமே 250. ஏன்னா எல்லா க்ளோவுமே நமக்கு எல்லா ஃப்ரேம்ஸ்க்கும் தேவையானது. அதனால் எல்லாமே 250. சில க்ளோலாம் வந்து நமக்கு பாதியிலேருந்து தான் தேவையில்லை, பாதி வரைக்கும் தான் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓகே. இப்போ இமேஜ் அவுட்புட் ஈவெண்ட்டில் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல ஃபைல் அவுட்புட் கொடுப்போம் அந்த ஃபோல்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபார்மேட்டில் வேணும், குயிக் டைம் மூவி ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிட்டு ஸ்பேஸ் சீன் சேவ் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ குவாலிட்டி கேட்கும். குவாலிட்டி வந்து ஓகே இதுவாகவே இருக்கட்டும் கொடுத்துட்டு ஒன்ஸ் அகெயின் இதை வந்து ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கும் உங்கள் சீன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 250th ஃப்ரேமில் அப்டேட் கொடுத்தோம்னா 250th ஃப்ரேமில் இப்படி இருக்கும். ஸோ நம்ம இதை ரெண்டர் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் சீக்வன்ஸ், ரேஞ்ச் 0 to 250. சைஸ் வந்து வேணும்னா நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். விஸ்டா விஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து சினிமா பேஸ்ட் சைஸஸ். ஸோ நம்ம பால் வீடியோ வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ பால் வீடியோவில் 360 x 270, பால் டிஜிட்டல் வீடியோ 360 x 288 எது வேணுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரெண்டர். ஸோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்ளை ஆகி ரெண்டராக ஆரம்பிக்கும். ரெண்டரிங் முடிஞ்ச உடனே நம்ம பார்ப்போம்.
ஓகே, நம்ம சீன் வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. இதனுடைய அவுட்புட் என்னன்றதை பார்ப்போம். ஃபைல், வியூ இமேஜ் ஃபைல், இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் சீன் ப்ளே பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும். கேமரா மூவ்மெண்ட் கூட வந்து அந்த எரிகள் போகிறது. அதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எரிகள் போய் நேராக வந்து அதில் போய் இடிக்கிற மாதிரி ஒரு இது தெரியுது. அது கேமரா ஆங்கிள்னுடைய ஃபால்ட். ஸோ இன்னும் நமக்கு வந்து அது எரியிற மாதிரி எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கல. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டப் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஃபர்னோ ஃபேரின் கொடுத்துருக்குறோம். எலக்ட்ரிக், ஓகே, எலக்ட்ரிக் இஸ் somewhat better. ஓகே, இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணி அவுட்புட் பார்ப்போம். ஸோ அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல், சேவ், ஸ்பேஸ் சீன். ஓகே, இதுதான் வந்து ஸ்பேஸ் சீன்ஸ் கிரியேட் பண்ணுறது. நம்ம கற்றுக்கிட்ட அந்த லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட்ஸு, அப்ளைங் டெக்ஸ்சர் மேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது.